உங்கள் கையில் இந்த குறி இருக்கா? இருந்தால் திடீர் பணவரவு நிச்சயம். மார்ச் 16 தொடக்கம் ஏப்ரல் 16 வரை மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான 12 ராசிக்குமான பலனுடன் உங்கள் கையில் இந்த ராசிக்காரர்களின் கையில் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். வணக்கம். அனைவரும் என்னுடன் இணைந்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோ கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் உள்ளவரை கிளிக் பண்ணும்போது நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். எல்லாம் பிளேலிஸ்ட்லையும் இருக்கின்றது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கின்றது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். உங்கள் ராசியை குறிப்பிட்டால் 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் பற்றியும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதனை வீடியோக்களே கமெண்ட் மூலம் எழுதுங்கள். உங்கள் ராசி உங்களின் கையில் இருக்க விசேஷமான குறியீடுகள் எதிர்பார்க்காத வரவுகளையும் ஏற்படுத்தலாம், பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அவ்வாறான பிரச்சனைகளை அவை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கான கொமான்களுக்கான பதில்களை. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், 12 ராசிக்கும் இந்த அதிர்ஷ்ட குறியீடு என்னென்னவற்றை வழங்கப் போகின்றது, உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம். எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் பேர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களின் தொடக்கம் மீனம் வரைக்குமான ராசிகளின் பலனை பார்த்துவிட்டு இந்த திடீர் அதிர்ஷ்டம் தரும் ரேகைகள், பணவரவை ஈர்த்து தரும் ரேகைகளை பற்றியும் பார்க்கலாம். பாருங்கள். மேசம், உடல் நலம், வேலைப்பளுவால் உடல் சோர்வு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. மேசராசி என்பவர்களே, உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும். முன் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி கல்யாணம் செய்த மேசராசி என்பவர்கள் என்றால் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் கட்டுப்போம், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அடுத்தது ரிஷபம். பேச்சு, மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. கோபத்தால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். ஆகவே பார்த்து பேசுங்கள். எல்லாவற்றில் பிரச்சனைகள் பிரிவுகளை தரும். உங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் இலக்கினை அடைந்து கொள்ளலாம். மிதுனம். நிதி, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள். இல்லாவிட்டு நிதி தட்டுப்பாடுகள் ஏற்படும். மிதுன ராசி என்பவர்களே, இரட்டை குணம் கொண்டவர்கள். ஒரு சம்பவத்தை இரண்டாக யோசிக்கக்கூடியவர்கள். இது நடக்குமா என்று நடக்காதொன்றை நடக்க போவது போல யோசித்துக் கொள்வீர்கள். கடகம். தொழில், புதிய கூட்டணிகள் அல்லது முதலீடுகளில் ஈடுபடும் போது சட்ட ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். எல்லாவற்றில் சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் உறவுகள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். கவனமாக இருங்கள். உங்கள் சொத்துக்களை இழந்து விடாதீர்கள். மற்றவர்களுடன் உங்கள் சொத்துக்களை பதிவிடும் போதும் சரி, கவனமாக வாசித்து நீங்கள் ஒரு சொத்தினை பதிவிட வேண்டும். அதேபோல கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இனி வருங்காலங்களில் நல்ல அமோகமான முன்னேற்றம் ஏற்படும். சிம்மம். நிதானம் தேவை. முடிவுகளை எடுக்கும் போது அவசரம் காட்ட வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்கவும். சிம்ம ராசி என்பவர்களே, மிக கவனமாக இருங்கள். இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சவால்களை பெரும் சவால்களாக மாறிவிடும். கவனம் எதிர்நோக்குங்கள். வரும் பிரச்சனைகளை தைரியத்துடன் எதிர்நோக்கவும். சிறு சிறு வருத்தங்கள், உடல் உபாதைகள் வந்து போகலாம். கன்னி. உறவு வாழ்க்கை, துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது வீட்டில் அமைதியை தரும். உறவுகளிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தினரிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். கன்னி ராசி என்பவர்களே, அப்பதான் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது. துணையின் உணர்வுகளை மதிப்பளியுங்கள். மதிப்பளித்தால் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். அடுத்தது துலாம். துலா ராசி என்பவர்களே, வாகனங்களில் செல்லும் போது வேகம் குறைப்பது நல்லது. ஆவணங்களை பத்திரமாக வைக்கவும். எல்லாவற்றில் ஆவணங்களை இழக்க வேண்டி வரும். துலா ராசி என்பவர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். துலா ராசிக்காரர்கள் உங்கள் முயற்சியினால் வெற்றியினை அடையலாம். விருச்சிகம்.
நம்பிக்கை. புதிய நபர்களை எளிதில் நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம், ஏமாந்து விடுவீர்கள். விருச்சிக ராசி என்பர்களே, தேள் போல் கொட்டக்கூடியவர்கள். அதாவது உங்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழிவாங்க கூட தயங்க மாட்டீர்கள். விருச்சிக ராசி என்பர்களே, பணத்தை இழந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். அடுத்தது தனுசு. தனுசு ராசி என்பர்களே, குடும்பத்தில் உள்ள முதியவர்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உங்களின் பெற்றோர் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி என்பர்களே, சிறு விபரீதங்கள் ஏற்பட போகின்றது. ஆகவே மிக கவனமாக இருங்கள் தனுசு ராசி என்பர்களே. இனி உங்களுக்கு பெரும் விபரீதங்கள் ஏற்படும். ஆகவே உங்கள் உடல் நிலையும் சோர்வடையும் தனுசு ராசி என்பர்களே. அடுத்தது மகரம். வேலை. அலுவலகத்தில் தேவையற்ற அரசியலை தவிர்த்து உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அப்ப உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் அரசியலை கொண்டு வருவதனால் உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் மகர ராசி என்பர்களே. அடுத்தது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ நீங்கள் கொஞ்சம் பெருமாளையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் மகராசி என்பர்களை வழிபட்டு வாருங்கள். அடுத்தது கும்பம். கும்பராசி என்பர்களே, ஆன்மீகம், மன அமைதிக்காக சிறிது நேரம் ஆன்மீக தேடலில் அல்லது தியானத்தில் ஈடுபடுவது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்க உதவும். ஆன்மீகமும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே. அல்லாவிடில் உங்கள் மனம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கும், அதை அடக்குவதற்காக நீங்கள் யோகா செய்வது உங்களுக்கு நல்லது. அடுத்தது மீனம். மீனராசி என்பவர்களே, திட்டமிடல். இந்த மாதம் வரவு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும். வரவு செலவை கணக்கிட்டு செயற்படுங்கள். அனைவரும் கவனிக்க வேண்டிய பொதுவானவை ஆகும். அதாவது மீனராசி என்பவர்களே, எல்லாரிடம் அன்பாக இருப்பீர்கள். நீங்கள் அனைவருக்குமாக செலவழித்து விட்டு பேர்ந்து வருந்த வேண்டாம். கவனமாக செலவு செய்யவும். வரவுகள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்தது திட்டமிடல் செயல். அதாவது எந்த ஒரு பெரிய காரியங்களையும் தொடங்கும் முன் அந்த நாளின் நல்ல நேரத்தை பார்ப்பது நல்லது. 12 ராசியினரும் எந்த ஒரு காரியத்தை செய்ய முதலும் தொடங்கும் முன்னும் அந்த நாளின் நல்ல நேரத்தை, சுப நேரத்தை பார்த்து செய்யுங்கள். பொறுமை. எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டாலும் இந்த இடத்திலேயே எதிர்வினை ஆற்றாமல் சற்று தள்ளி நின்று யோசிப்பது பெரிய நஷ்டத்தை தவிக்கும். சுற்றுப்புறம் உங்கள் வேலை செய்யும் இடத்தையும் வீட்டின் முன் வாசலையும் சுத்தமாக வைத்திருப்பது நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்கும். இது 12 ராசிக்கும் பொருந்தும். இந்த உங்களுக்கு அதாவது சுப நேரம் ஒன்றிருக்கு கலண்டர்ல, அந்த நேரத்தில் நல்ல காரியங்களை செய்வதும் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதும் உங்கள் வேலை செய்யும் இடத்தையும் வீட்டின் முன் வாசலையும் சுத்தமாக வைத்திருப்பது நேர்மறையான அதிர்வுகளை இருக்கும். உங்கள் ராசிக்கு நான் என்ன செய்ய சொல்லுங்கள். உங்கள் ராசியில் என்னத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கொமான்ல எழுதுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் இந்த கைரேகையை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குறித்தும் பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கான வழிகாட்டி. நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த மாதம் நிதிநிலையை மேம்படுத்த இவற்றை தாராளமாக பின்பற்றலாம். 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் அதிர்ஷ்ட எண்கள் 3, 6 மற்றும் 9 ஆகிய 3, 6 மற்றும் 9 ஆகிய எண்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்களை தரும், நன்மைகளை செய்யும், யோகமான பலன்களை தரும். இந்த 3, 6, 9 ஆகிய எண்கள், இந்த எண்கள்ல வார திகதிகள் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, இல்ல கூட்டன்ல 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி வரணும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர் மஞ்சள், பச்சை அல்லது நீல நிற ஆடைகளை அணிவது மனத்தெளிவையும் காரிய வெற்றிக்கும் உதவும். ஒவ்வொரு ராசியினருக்கும் கூடுதலாக பொருந்தக்கூடிய நிறம் என்றா, அதிர்ஷ்ட நிறங்கள் என்றா வெளிர் மஞ்சள், பச்சை அல்லது நீல நிற ஆடைகளை அணிவது மனத்தெளிவையும் காரிய வெற்றியையும் உதவும். கவனம் செலுத்த வேண்டியவை, ஒவ்வொரு ராசியும் 12 ராசியும் கவனம் செலுத்த வேண்டியவை. நிதி மேலாண்மை. ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள், அதாவது
மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசிப்பது நல்லது. பேச்சு வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது தேவையற்ற மனக்குழப்பங்களை குறைக்கும். உங்கள் ராசி எது? உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்பட்டால் தயவு செய்து உங்கள் ராசி அல்லது நட்சத்திரங்களை குறிப்பிடுங்கள் கொமான்ல. நான் உங்களுக்கு பின்வருவனத்தை செய்து தருவேன். அதாவது நிதிநிலை, இந்த பணம் வரவுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கின்றது, என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, உங்கள் ராசிக்கேற்ற மிக எளிமையான ஆன்மீக பயிற்சி, முக்கிய எச்சரிக்கை, இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்கள் ராசி எது என்று சொல்லலாம். அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கான அதாவது மேசம், திடீர் வருமானம் வரும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கும் முன் யோசனையின்றி கடன் கொடுக்காதீர்கள். ரிஷபம், சேமிப்பு உயரும், எதிர்பாராத பணம் உதவி கிடைக்கும், ஆடம்பர செலவுகளை செய்யாதீர்கள். மிதுனம், புதிய தொழில் வாய்ப்புகள் மூலம் லாபம் கிட்டும். பங்குச்சந்தை அல்லது சூதாட்ட முயற்சிகளை தவிர்க்கவும். தொடர்ந்து முழுமையா பாருங்கள். கடைசியாக நான் சொல்ல போறேன் கையில் இருக்கிற இந்த குறியீடுகளை பற்றி. சரி, கடகம், பூர்வீக சொத்து மூலம் பண வரவு ஏற்படலாம். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் நிதி இழப்பை தரும். சிம்மம், கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மற்றவர் பேச்சை கேட்டு முதலீடு செய்ய வேண்டாம். கன்னி, நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கி வசூலாகும். புதிய கடன் சுமைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். துலாம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். விருச்சிகம், தொழிலில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களிடம் பண விஷயத்தில் வெளிப்படையாக இருங்கள். தனுசு, வேலைப்பளு அதிகத்தாலும் வருமானம் திருப்தி தரும். சட்டபூர்வமான ஆவணங்களில் கையெழுத்து விடும் போது கவனம் தேவை. ஏதாவது ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு தரத்துக்கு 2 தரம் வாசித்து கையெழுத்து விடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே. மகரம், பதவி உயர்வு அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அலுவலக, அரசியல் மற்றும் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே. கும்பத்துக்கு சுய தொழில் நல்ல லாபம் ஈட்டலாம். கும்பராசிக்காரர்களே, சுய தொழில நல்ல லாபம் தரும். புதிய பெரிய முதலீடுகளை செய்யும் போது நிபுணரிடம் ஆலோசனை பெறுவோம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே. அடுத்தது மீனம், ஆன்மீக மற்றும் கலைத்துறை சார்ந்த பண வரவு உண்டாகும். முன்பின் தெரியாதவர்களின் வாக்குறுதிகளை நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டிய பொதுவான நிதி திட்டமிடுதல், வரவு செலவு, ஒரு சிறு குறிப்பு புத்தகத்தை பராமரியுங்கள். அதாவது உங்களோட 12 ராசியும் சரி, என்னென்ன செலவு செய்றீங்க, என்னென்ன வரவு வருது என்பதை யாருக்கும் கொடுத்து வச்சுக்கிறீங்களோ என்பதையெல்லாம் எழுதி வையுங்கள். அது உங்களுக்கு நல்லதை செய்யும். என்றால் ஏதாவது உங்களுக்கு நடந்தாலும் உங்களோட வீட்டாக்களுக்கு உதவும். என்ன அதை போல அடுத்த கோபத்தை அடக்குதல். பண விவரங்கள் கோபம் வரும்போது அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து விடுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் எப்போதும் நஷ்டத்திலேயே முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது, ஜோதிடம் என்பது ஒரு வரைபடம் மட்டுமே. பண வரவு என்பது உங்கள் உழைப்பு, திட்டமிடல் மற்றும் சரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதில் தான் உள்ளது. சரியோ பண வரவு. அடுத்தது கைரேகை சாஸ்திரத்தின்படி ஒருவருடைய சொந்த வீடு அல்லது நிலம் என்ற ரீதியில் உங்களுக்கு பண வரவு, உங்களுக்கு கைரேகையின்படி 12 ராசியிலும் பண வரவு ஏற்படும் ராசியினரை பார்க்கலாம். அதே நேரம் உங்களுக்கு என்னென்ன ரேகைகள் இருக்க வேண்டும். அதாவது இந்த ரிஷபம், துலாம், கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு 90% பணவரவு ஏற்படும். அதற்கு உங்கள் கங்கண ரேகையிலிருந்து நேராக நட்டு விரலை, சனி விரலை சென்றணும் விதி ரேகை. அது மட்டுமில்லாமல் மீன் போன்ற குறியீடுகள் இருத்தல் கையில. அது மட்டுமில்லாமல் சூரிய ரேகை, அதாவது சூரிய ரேகையானது இந்த நடு விரலுக்கும் சின்னி விரலுக்கும் இடையில் உள்ள விரல், சரியா, ஆள்காட்டி விரலுக்கு கீழே நேராக ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு தான் சூரிய ரேகை ஆகும். இந்த சூரிய ரேகை நீண்டு காணப்பட்டாலும் உங்கள் புகழுடன் சேர்ந்து பணவரவை ஈட்டுத்தர். சரியா. குறுமேட்டில் நட்சத்திர குறி காணப்படுதல் போன்றனவும் உங்களுக்கு பணவரவை, அதிர்ஷ்டத்தை தரும். ஓகே, அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். அடுத்தது
உங்களின் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை, விதி ரேகை போன்றன தெளிவான நிலையில் காணப்பட்டு வேறு எந்த வெட்டுக்கோடுகளும் அறம்புறமா இல்லாமல் பின்னல் போன்ற வடிவிலான ரேகைகள் இல்லாமல் தெளிவான நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை இழுத்து தரும். சனிமேடு நடுவிரலுக்கு கீழே இங்கு தெளிவான ஆழமான செங்குத்து கோடுகள் இருப்பது, அதாவது நடுவிரலுக்கு கீழே இருக்கிற மேட்டுல திடீர் பண வரவு அல்லது தொழில் லாபத்தை குறிக்கும். சரியா? திடீர் பணவரவை குறிக்கும். பணப்பை உங்கள் உள்ளங்கையின் மையத்தில் உள்ள உயிர் ரேகை, புத்தி ரேகை மற்றும் விதியை அல்லது இதய ரேகையை இணைத்து ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்கினால் அது பெரிய அளவில் சேமிப்பு மற்றும் சொத்து சேர்க்கையை குறிக்கும். அவ்வாறான முக்கோண வடிவிலான ரேகை காணப்பட்டாலும் அதில் பல வெட்டுக்கோடுகள் காணப்பட்டால் எவ்வளவுதான் உங்களுக்கு பணம் வந்தாலும் குறையாம, நீங்க கஷ்டம்னு நினைக்கும் போது பணம் வரும், ஆனால் உங்கள் கையில் தங்காமல் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சேமிக்க முடியாது. சூரிய ரேகை மோதிரவர்களுக்கு கீழே உள்ள கோடு தெளிவாக இருந்தால் அது சமூக அந்தஸ்துடன் கூடிய வருமானத்தை பெற்றுத்தரும். மார்ச் 16 தொடக்கம் மார்ச் 16 தொடக்கம் ஏப்ரல் 16 வரையான ராசி பலனாகும் இவை. சரியா? அதாவது இந்த 12 ராசிக்குமே கூடுதலாக இந்த விதி ரேகையானது ஏற்ற கையில கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து நடுவிரலை இந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இல்லாமல் தெளிவான நிலையில் சென்றடைகின்றதோ அப்படியான கைரேகையை உடையவர்களுக்கு பிறப்பிலிருந்தே பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. அதுவும் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகையின் தெளிவாக காணப்பட்டால் இவர் பிறப்பிலிருந்து பணத்துக்கு தட்டுப்பாடாக இருக்காது. மட்டுமில்ல, ஒருவர் சகல கலா யோகம் பெற்றவராகவும் ஒரு கோடீஸ்வரராகவும் தனது உழைப்பினால் முன்னேற்றம் அடையக்கூடிய